வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான படகு சேவை இன்றைய தினம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த சேவை இன்று இடம்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று சீரற்ற காலநிலை காரணமாக இடம்பெறவில்லை என கப்பல் நிறுவனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் சேவையானது இதுவரை காலமும் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இன்றைய தினம் பயணிகள் கப்பல் சேவை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் சீரற்ற காலநிலையினால் இன்றைய தினம் கப்பல் சேவை இடம்பெறவில்லை எனவும் எதிர்வரும் ஜனவரி 6ஆம் தேதியே குறித்த கப்பல் சேவை இடம்பெறும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவிலிருந்து குறிகாட்டுவான் நோக்கி சேவையில் ஈடுபடும் தனியார் பயணிகள் படகொன்று நடுக்கடலில் இயந்திர கோளாறு ஏற்பட்ட சம்பவத்தால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நெடுந்தீவிலிருந்து நேற்று பகல் 11:30 மணிக்கு குறிகாட்டுவான் நோக்கி சேவையில் ஈடுபட்டு கரிகணன் பயணிகள் படகானது நடுக்கடலில் பயணித்த வேளை திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டு இயங்க மறுத்தது. இதன்போது குறித்த படகில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், தென்பகுதி மக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் என சுமார் 60 பேருக்கும் அதிகமானோர் பயணித்த நிலையிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த படகான கடல் கொந்தளிப்புக்கு மத்தியில் கடலில் தத்தளித்த நிலையில் இதனை அவதானித்து நெடுந்தீவு மக்கள் தமது சிறிய மீன்பிடி படகுகளை கொண்டு சென்று பயணிகளை ஆபத்தில் இருந்து விரைந்து மீட்டத்துடன் நெடுந்தீவு பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் படகின் உதவியுடன் குறித்த பயணிகள் படகானது கரைக்கு கொண்டு வரப்பட்டது. கிளிநொச்சி பளை தம்பகாமம் பகுதியில் கஞ்சா உயிர்கொல்லி போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் இன்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சொரம்பட்டு பகுதியை சேர்ந்த 31 வயதுடைய நபரும் தம்பகாமம் பகுதியை சேர்ந்து 45 வயதுடைய நபருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 23 கிலோ 165 கிராம் கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக பளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நாட்டின் பொருளாதாரம் இன்னமும் மிகவும் நெருக்கடியான நிலையிலேயே காணப்படுகின்றது. இதிலிருந்து மீண்டு வர சில இக்கட்டான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அமைச்சர் அதிகாரிகளிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வீழ்ந்த இடத்தில் நாட்டை மீட்க அனைவரும் உறுதியுடன் இருக்க வேண்டும். குடும்பமாக உழைக்கும் போது குடும்ப முன்னேற்றத்திற்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டும். அவ்வாறுதான் நாட்டுக்காக சில முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளது. ஆனால் அந்த முடிவுகள் குடும்ப நலனுக்காக போன்று இவை நாட்டு நலனுக்காக எடுக்கப்பட வேண்டும். இதனை அனைவரும் புரிந்து கொள்வார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் எதிர்வரும் நாடாளுமன்ற அமர்வில் கேள்வி எழுப்ப உள்ளதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது கலாநிதி பட்டம் தொடர்பில் எழுத்து மூலமான சான்றிதழை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக அறிக்கை வெளியிட்டு கடந்த 13ஆம் தேதி அசோக ரன்வல பதவியை ராஜினாமா செய்திருந்தார். எனினும் தற்போது 2 வாரங்களுக்கு மேலாகியும் அவருடைய அந்த கல்வி தகமையை உறுதிப்படுத்தும் எந்தவொரு எழுத்து மூல ஆவணமும் முன்வைக்கப்படவில்லை. ஜப்பானின் வசேதா பல்கலைக்கழகத்தில் இருந்து கலாநிதி பட்டத்தை பெற்றுக் கொண்டதாகவும் அவர் கூறியிருந்தார். எனினும் மொரட்டுவை பல்கலைக்கழகத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு பொறியியல் பட்ட படிப்பு சான்றிதழையும் இதுவரையில் அவர் சமர்ப்பிக்கவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. நேபாளத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று அந்நாட்டு பிரதமர் KP சர்மா ஒலியை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இந்த சந்திப்பானது பலுவத்தாரில் அமைந்துள்ள நேபாள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. இதன்போது நேபாள இலங்கை இருதரப்பு உறவுகள் மற்றும் பரஸ்பர நலன்கள் தொடர்பான விடயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனிப்பட்ட பயணமாக டிசம்பர் 28ஆம் தேதி நேபாளம் சென்றடைந்த ரணில் விக்ரமசிங்க இன்று காலை நாடு திரும்பவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. 2025ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற அமர்வு எதிர்வரும் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை கூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குசானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற நாடாளுமன்ற விவகார குழு கூட்டத்தில் இது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜனவரி 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9:30 முதல் 10:30 மணி வரை வாய்மொழி பதிலுக்கான கேள்வி நேரத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் காலை 10:30 மணி முதல் மாலை
மாலை 5:30 மணி வரை அரசு தரப்பில் 2024 ஆண்டு மத்திய நிதி நிலை அறிக்கை தொடர்பான ஒத்திவைப்பு விவாதம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஜனவரி 8 புதன்கிழமை காலை 9:30 முதல் 10 மணி வரை பிரதமரிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் 10 மணி முதல் 10:30 மணி நேரம் வாய்வழி பதிலுக்கான கேள்வி நேரத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் விதிமுறைகள், அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் ஆணை பணம் செலுத்துதல் மற்றும் தேர்வுமுறை சட்டத்தின் கீழ் ஒழுங்குமுறைகள், கெசினோ வணிக சட்டத்தின் கீழ் விதிமுறைகள், துறைமுகம் மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி சட்டத்தின் கீழ் உத்தரவு, கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழான ஒழுங்குமுறைகள் குறித்து விவாதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பின்னர் மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை சபை ஒத்திவைப்பின் போது கேள்விகளுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 9 வியாழக்கிழமை காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை வாய்வழி பதிலுக்கான கேள்வி நேரத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. பின்னர் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை இலங்கை ஏற்றுமதி மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் உத்தரவு, சிறப்பு சரக்கு வரி சட்டத்தின் கீழ் உத்தரவு மற்றும் நலன்புரி சலுகைகள் சட்டத்தின் கீழ் அறிவிப்புகள் விவாதிக்கப்பட உள்ளன. எதிர்க்கட்சிகள் முன்வைத்த பிரேரணையின் பிரகாரம் சபை ஒத்திவைப்பு தொடர்பான விவாதத்தை மாலை 5:30 மணி வரை நடத்துவதற்கும் இணக்கம் காணப்பட்டுள்ளது. ஜனவரி 10 வெள்ளிக்கிழமை முழு நாளும் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன்படி அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையில் உயிரிழந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான குமார வெல்கம, எச். நந்தசேனு மற்றும் டியூடர் குணசேகர் ஆகியோருக்கு அனுதாப பிரேரணைகளுக்கு நேரம் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற பொதுச் செயலாளர் குசானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.